அம்மா எப்ப பார்த்தாலும் கருத்து சொல்லினே இருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? நீ விடு. அதான் கருத்துக்கள் தான் யார் சொல்லணுன்றதே இல்லாம போச்சே. யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க கையில ஒரு மொபைல் இருந்தா போதும், அப்படி தூக்கி பிடிச்சிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். வாயில வந்ததை கருத்துன்னு சொல்லாதீங்க, வாழ்க்கைக்கு தகுந்த கருத்தை சொல்லுங்க. நல்ல கருத்து, நல்ல கருத்து. சரி சொல்லுப்பா. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு 3 நன்மை. ஏற்கனவே பல இடத்துல நான் சொன்னேன். இல்ல அதையே சொல்லுவானா இல்ல வேற சொல்லுவானா? என்ன நன்மை? சிகரெட் பிடிக்கிறவன் வீட்டுக்கு திருட வர மாட்டான். வேற? சிகரெட் பிடிக்கிறவன நாய் கடிக்காது. அப்புறம்? சிகரெட் பிடிக்கிறவனுக்கு வயசாவாது. ஓ, எப்படி அது சொல்லு பாப்போம். சிகரெட் பிடிக்கிறவனுக்கு ஒரே கெட்டு போய் எப்பவுமே எறும்பி இருப்பான். கரெக்ட். அவன் வீட்டுக்கு திருட வர மாட்டான். கரெக்ட் இல்ல? நைட் ஆனாலும் தூங்க மாட்டான். லொக்கு லொக்குன்னு இருப்பான். திருட வரமாட்டான். அடுத்து இந்த சிகரெட் பிடிக்கிறவன நாய் கடிக்காதுன்னு சொன்னீங்க, அது எப்படி? அதாவது சிகரெட் பிடிக்கிறவன் சிகரெட் பிடிச்சு நரம்பெல்லாம் தளர்ந்து போய் தள்ளாடி தள்ளாடி நடக்கும் போது ஒரு தடியை எடுத்துன்னு போவாங்க ஊனிக்கின்னு போறதுக்கு. கையில கொம்பு இருந்தா நாய் கடிக்குமா? கடிக்காது. அதனாலதான் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு நாய் கடிக்காதுன்னு இருக்கேன். இந்த சிகரெட் பிடிக்கிறவன் வயசே ஆகாது. நீ அது எப்படி? அது எப்படின்னா அவன் 35 வயசு 40 வயசுக்குள்ள செத்து போயிடுவான்ல, அப்புறம் எப்படி அவன் வயசாகும்? அதனால. ஆமா. ஆனா உண்மையான ஒண்ணுதான். ஆனா இதை நான் சொன்னது நானே 4-5 இடத்துல சொல்லிட்டேன். அதே எங்கிட்ட திரும்ப கருத்துன்னு சொல்லிடுற பத்தியா? அதுதான் ஒரு விஷயம். ஆனா இப்ப நான் புதுசா சொல்றேன். இதையே நான் புதுசா சொல்றேன். இப்போ சிகரெட் பிடிக்கிறவனுக்கு நடந்தது இல்லை இதெல்லாம். நான் சொல்றேன், சிகரெட் வாங்கி பிடிக்கிறதுனால 3 பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது தெரியுமா? எப்படிப்பா? சிகரெட் பிடிக்கிறவங்களால 3 பேர் நல்லா இருப்பாங்க. அது யாராருன்னா, ஒண்ணு சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி, இன்னும் ஒண்ணு அந்த சிகரெட்டை வாங்கிட்டு வர ஏஜென்சி, 3வது அந்த சிகரெட்டை விற்கிற பொட்டி கடைங்க. அப்ப சிகரெட் பிடிக்கிறவன் அவ்வளவுதான்.